ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் 12ஆம் பாவகத்தின் பலன்களை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதுவரை 11 பாவத்தின் பலன்கள் முழுமையாக கற்றுக்கொண்டோம். அதுவும் 9 மற்றும் 10ஆம் பாவத்தின் பலன்கள் மிகவும் பல்வேறு கோணங்களில் நாம் ஆராய்ந்து கற்றுக்கொண்டோம். அனைத்து பாவக பலன்களையும் அவ்வாறே, 9 மற்றும் 10ஆம் பாவகம் உச்ச திரிகோணம் மற்றும் உச்ச கேந்திரத்தின் பலன்களை விரிவாக ஆய்வு முறையில் கற்றுக்கொண்டோம். நாம் இந்த வகுப்பில் 12ஆம் பாவகத்தின் பலனை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 12ஆம் வீடு இப்பிறவில் கிடைக்க வேண்டிய மோட்சஸ்தானம். மோட்சம் கிடைத்தாலே மறுபிறவி கிடைக்காது என்பது நியதி. இந்த பிறவியில் மோட்சம் கிடைக்குமா? இந்த பிறவி முழுமை அடையுமா? ஒருவேளை மோட்சம் கிடைக்கவில்லை, முழுமை அடையுமா? அதாவது நாம் 3 வித கர்மாக்களை கற்றறிந்தோம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. பல்வேறு வினைகளின் கூட்டுதான் சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மா இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியது. என்ன பிராப்தம் பண்ணிட்டு வந்திருக்காளோன்னு சொல்றோம் இல்லையா, பிராரப்த கர்மா. அவை முழுவதையும் அனுபவித்து மனமுற நிறைவடைகிறோமா என்பதை காட்டும் இடம் 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தை விரயஸ்தானம் என்றும் கூறுவர். ஒருவர் அனுபவிக்க வேண்டிய அயன சயன போகம், தன் வாழ்நாளில் ஏற்பட வேண்டிய அயன சயன போகஸ்தானம் இந்த 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தை கொண்டு ஆயுள் எவ்வாறு முடிவடையும் என்பதை கணிக்கலாம். இந்த ஆயுள் முழுமைக்கு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட நாள் அவருக்கு எவ்வாறு முடிவடையும் என்பதையும் கணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாள் அல்லது ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு அல்லது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள் இவை எவ்வாறு நிறைவடையும், இந்த ஜாதகருக்கு எவ்வாறு நிறைவடையும் என்பதை இந்த 12ஆம் பாவகம் குறிக்கும். இந்த 12ஆம் பாவகம் என்பது இந்த ஜாதகர் இரவு தூங்கும் நிலையினையும் காட்டும். தனித்து உறங்குவாரா, குடும்பத்துடன் உறங்குவாரா, அல்லது நண்பர்களுடன் உறங்குவாரா, அல்லது ஆளே தெரியாத நபர்களுடன் இணைந்து உறங்குவாரா? சில பேர் நைட் ஃபுல்லா ட்ரெயின் பயணமா இருக்கும். வாரத்துல 3 நாள் ட்ரெயின் பயணம். அப்ப யாரு கூட தூங்குறோம்னு தெரியாது. சோசியல் பீப்புளோட, பப்ளிக் கூட தூங்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகளை நாம் கணிக்கலாம். இந்த 12ஆம் இடத்தை வைத்து ஒருவர் எந்த மாதிரியான விரயங்களை செய்வார், செலவுகளை செய்வார் என்பதையும் கணிக்க முடியும். குடும்பத்திற்கான லாபங்கள் எந்த மாதிரி விளையும் என்பதையும் இந்த விரயஸ்தானத்தை வைத்து கணிக்கலாம். 12ஆம் ஸ்தானத்தை வைத்து கணிப்போம். இந்த 12ஆம் பாவகம் ஜாதகருக்கு விரயம், ஆனால் குடும்பத்துக்கு இது லாபஸ்தான். குடும்பத்துக்கு ஏற்படும் லாபத்தை குறிக்கும். 12ஆம் இடத்தான் பலம் பெற்றிருந்தால் இந்த ஜாதகருடைய குடும்பத்திற்கு சிறந்த லாபங்கள் ஏற்படும். இந்த ஜாதகருடைய இளைய சகோதரரின் தொழில் வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த ஜாதகரின் 12ஆம் பாவத்தை வைத்து கணக்கிடலாம். இந்த ஜாதகரின் தாயாருக்கு எந்த விதமான பாக்கியங்கள் இந்த ஜாதகரால் ஏற்படும் என்பதை இந்த ஜாதகரின் 12ஆம் பாவத்தை வைத்து கணக்கிடலாம்.
ஒருவேளை ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 12ல் நின்றால் அவங்க ஜாதகருடைய தாயார் பேரன் பேத்திகளை கண்டுவிட்டு தான் மரணம் எய்துவார். நீடூழி இருப்பார், நீண்ட ஆண்டுகள் இருப்பார், பேரன் பேத்திகளை பார்ப்பார் என்பது அர்த்தம். இந்த 12ஆம் பாவகம் என்பது தாயாருக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை எடுத்து கூறும் ஸ்தானம். தாயாருக்கு எந்த மாதிரியாக இந்த ஜாதகர் மூலம் பாக்கியங்கள் கிடைக்கும், இந்த ஜாதகரின் 5 குடையன் இருந்தால் குழந்தைகள் மூலம் இவருடைய தாயாருக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த ஜாதகரின் வீட்டுல யார் தங்குவார்கள் என்பதையும் இந்த ஜாதகரின் 12ஆம் வீட்டை வைத்து சொல்லலாம். ஜாதகரின் வீட்டில் ஒருவேளை 5 குடையவன் 12ல் இருந்தால் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்ப புத்திரர்கள் இவர்களுடைய வீட்டில் தங்குவார்கள். புத்திரர்களால் இவருடைய வீடு மேன்மை அடையும் என்று கூறலாம். இது 12ஆம் பாவத்தை வைத்து கூறவும். பிறகு இந்த 12ஆம் பாவம் என்பது ஜாதகரின் 12ஆம் பாவம் என்பது ஜாதகருடைய குழந்தைகளின் ஆயுளை நிர்ணயிக்கும் ஸ்தானம். ஒரு ஜாதகரின் 12ஆம் பாவகம் ஜாதகரின் குழந்தைகளின் ஆயுளை நிர்ணயிக்கும் ஸ்தானம். இவர்களுடைய புத்திரர்கள் நீண்ட காலம் இருப்பார்களா? இவர்களுடைய புத்திரர்கள் அலைந்து திரிந்து வேலை செய்வார்களா? இவர்களுடைய புத்திரர்களுக்கு என்ன மாதிரியான வம்பு வழக்கு வில்லங்கங்கள் ஏற்படும்? இவர்களுடைய புத்திரர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டங்கள் என்னென்ன என்பதை இந்த ஜாதகரின் 12ஆம் ஸ்தானம் குறிகாட்டும். இந்த ஜாதகரின் 12ஆம் ஸ்தானம் இந்த ஜாதகருக்கு ஏற்பட வேண்டிய நோயின் வீரியத்தை எடுத்து காட்டும். நோயின் தன்மை, அதாவது நோய் பெருக்கங்கள், கடன் பெருக்கங்கள், எதிரிகளின் பெருக்கங்களை எடுத்து கூறும் இடம். ஜாதகருடைய தாய் மாமனுக்கு உருவாகும் வாழ்க்கை துணை, ஜாதகருடைய அத்தை, சித்தி என்று கூறுவோம். சித்தி, ஜாதகருடைய சித்தி உடைய வாழ்க்கை துணை அல்லது தாய்மாமனுடைய வாழ்க்கை துணையை காட்டும் இடமாக இது 12ஆம் இடம் எடுத்துக்கொள்ளலாம். ஜாதகருடைய தாய் மாமனை குறிக்கும் இடம் நாம் ஏற்கனவே கற்றோம். ஜாதகருடைய தாய் மாமனின் வாழ்க்கை துணை வையா என்றால் அத்தைன்னு சொல்லுவோம். மாமா அத்தை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அத்தையின் நிலைமையையும் இந்த ஜாதகருடைய 12ஆம் வீட்டில் வைத்து ஆய்வு செய்யலாம். இந்த ஜாதகருடைய தந்தைக்கு உடன் பிறந்தவர்கள், சித்தப்பாமார்களை எத்தனை பேர் என்பதை இந்த தந்தையுடன் பிறந்தவர்கள் அப்படி என்றால் ஜாதகருடைய சித்தப்பார் எத்தனை பேர் என்பதை அல்லது இருப்பார்களா என்பதை நாம் இந்த 12ஆம் பாவத்தை வைத்து ஆய்வு செய்யலாம். அதாவது அப்பத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, தந்தையுடைய தாயார், தந்தையை பெற்றெடுத்த தாயார், அவர்களை பற்றி இந்த 12ஆம் பாவகம் குறிகாட்டும். இந்த 12ஆம் பாவம் என்பது ஜாதகரின் வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகளை எடுத்து கூறும் ஸ்தானம். ஜாதகருடைய வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள், கடன்கள், வாழ்க்கை துணைவரின் தாய் மாமன் ஆகியவற்றை எடுத்து கூறும் ஸ்தானம். இந்த 12ஆம் பாவம் என்பது
ஆயுளுக்கான புண்ணியத்தை வணங்கும் ஸ்தானம். ஆயுளுக்கான புண்ணியத்தை வழங்கும் ஸ்தானம் இந்த 12ஆம் பாவகம். ஒருத்தர் அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா 8ஆம் இடம். இந்த அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு இந்த இந்த ஆயுள் அந்த அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு இந்த ஜாதகர் புண்ணியம் செய்துள்ளாரா என்பதை இந்த 12ஆம் பாவகம் குறிகாட்டும். சில பேருக்கு புதையல் கிடைக்கும், லாட்டரி சீட்டு அடிக்கும். அதற்கு இந்த 12ஆம் பாவகம் உறுதுணையாக இருக்க வேண்டும். தந்தையாரின் சுக மேன்மையை குறிக்கும் ஸ்தானம் இந்த 12ஆம் இடம். தந்தையாரின் சுக மேன்மை, தந்தையார் வசிக்கும் வீடு முதலியவற்றை குறிக்கும் ஸ்தானம். தந்தையாருடைய சுகங்கள். தொழிலுக்கு கொடுக்க வேண்டிய தைரியம், வீரியம் எவ்வாறு இருக்கும் என்பதை அளவீடு செய்வதற்கு இந்த 12ஆம் பாவகம் பயன்படும். தொழிலுக்கு கொடுக்க வேண்டிய, ஜாதகருக்கு கொடுக்க வேண்டிய தைரியம், வீரியம் என்பது 3ஆம் ஸ்தானம். ஆனால் தொழிலுக்கு கிடைக்க வேண்டிய தைரியம், வீரியம் ஜாதகர் மூலம் கிடைக்கும். ஜாதகரால் தொழிலுக்கு கிடைக்குமா என்பதை பார்ப்பதற்கு இந்த 12ஆம் ஸ்தானத்தை பார்க்க வேண்டும். இந்த 12ஆம் இடம் என்பது ஜாதகரின் மறைமுக வாழ்க்கைக்கான குடும்பத்தை காட்டும். ஒருவேளை ஒருத்தர் 2 கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2வது கல்யாணம் யாருக்கும் தெரியாது. இவரா வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன வீடு. அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா அந்த குடும்பத்தை காட்டும் இடம் இந்த 12ஆம் ஸ்தானம். ஆக இந்த 12ஆம் ஸ்தானம் என்பது இது பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் எடுத்துக்கொள்ளலாம். மறைமுக வாழ்க்கைக்கான குடும்பத்தை காட்டும். ஆக இந்த 12ஆம் ஸ்தானம் என்பது இவ்வளவு விஷயங்கள் பொருந்தியது. 12ஆம் ஸ்தானம் துர்ஸ்தானங்களில் ஒன்று. 3, 6, 8, 12 என்று கூறக்கூடிய மறைவு ஸ்தானங்களிலும் ஒன்று. 6, 8, 12 என்று கூறக்கூடிய துர்ஸ்தானங்களிலும் உண்டு. மறைக்கப்பட்டதை எடுத்து கூறும் ஸ்தானமாக இது உள்ளது. இந்த 12ஆம் இடம்தான் ஒரு ஜனனத்தின் சுற்று முடியும் இடம். இந்த 12ஆம் இடம்தான் ஒரு நாளில் முடிவு காட்டும் இடம். ஒரு செயல்பாட்டின் முடிவினை எடுத்துரைக்கும் இடம். ஒரு படம் சுமாரா இருக்கும், லாஸ்ட் கன்க்ளூஷன் ரொம்ப ஹிட் ஆயிடும். அந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கை சுமாரா இருக்கலாம், ஆனா ஒருவேளை 12ஆம் இடம் சுகம் பெற்றிருந்தால், பலம் பெற்றிருந்தால் முடிவு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆக நாம் இப்பொழுது 12 பாவகத்தின் பலன்களை ஆராய்ந்து கற்றுக்கொண்டோம். அடுத்த வகுப்பில், அதாவது திங்கட்கிழமை நடக்க வேண்டிய வகுப்பில், இந்த 12 பாவகங்களின் பாவக காரகங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒரே வகுப்பில். மேலும் இந்த வகுப்பிற்கு பிறகு தேர்வு உண்டு. இந்த தேர்வில் 10 கேள்விகள் கேட்கப்படும். அனைவரும் பதில் அளிக்கவும், வாட்ஸ்அப்பில் பதில் அனுப்பவும். இதுல கமெண்ட் செக்ஷன் வந்து சண்டே ஓப்பன் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை ஓப்பன் ஆகும். அந்த நேரத்துல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போட்டுருங்க. திங்கட்கிழமை இந்த நம் தேர்வுக்கான விடைகளை முழுமையாக விளக்கத்துடன் ஒரு வகுப்பும், இந்த 12 பாவகங்களில் ஒவ்வொரு பாவத்திற்கும் உண்டான காரகத்துவங்களை பற்றியும் நாம் அடுத்த வகுப்பில், திங்கட்கிழமை வகுப்பில் கற்றுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி.